உங்களில் நிறைய பேர் வெறுப்பான வாழ்க்கையை நான் வாழக்கூடாது அப்படின்ற அந்த அவேர்னஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. பட் ஆனால் உங்களோட அன்றாட வாழ்க்கை அதன் கூட தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்கன்றது நீங்கள் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு டிவோர்ஸ் ஆன பீப்புளாக இருக்கலாம், இல்லைனா கணவன் மனைவி பிரிஞ்சு செப்பரேட்டாக தனித்தனி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு எல்லாமே இந்த வெறுப்பான வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மீண்டு உங்களை நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி போகிறதுக்கு உண்டான ஐடியாஸு, அதுக்குண்டான சொல்யூஷன், நீங்கள் என்னென்னலாம் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்பை திருத்துனா உங்கள் வாழ்க்கை எப்படி வெறுப்பு இல்லாமல் வாழ முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் குமரேசன் மணி லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிவோர்ஸ் ஆகி இப்போ தனியாகவும் வாழ்ந்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு நீங்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசல், அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த சம்பவங்கள், சோகங்கள், பிரச்சனைகள், இது எல்லாமே நிம்மதியான வாழ்க்கை தான் நமக்கு வேணும் அப்படின்றத மனசால யோசிக்கிறாங்க. அதை ஆசையாக அனுபவிக்கிறாங்க, அந்த திங்கிங்லேயே வாழ்கிறாங்க. பட் ரியாலிட்டியில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா இது எல்லாமே மறந்துட்டு ஆப்போசிட்டாக நீங்கள் நடந்துக்குவீங்க. ஏன்னா உங்களோட சூழ்நிலைகளும் உங்களோட தாட்ஸும் அதை நோக்கி ட்ராவல் பண்ணிடும். அதை நீங்கள் எவ்வளோதான் மாற்ற முயற்சி நீங்கள் செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப உங்களை மனசை குத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா வெறுப்பான வாழ்க்கையை எவ்வளோ நாள் தான் வாழணும், இன்னும் எத்தனை நாளைக்கு இதே வாழ்க்கையை நான் தொடருவேன் அப்படின்ற அந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே அடிக்கடி நைட்டில் தனியாக இருக்கப்போவோ, இல்லை உங்களோட தூக்கம் வரல அப்படின்ற அந்த சூழ்நிலையில் உங்களை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டு அதை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அப்போ தான் நீங்கள் ரொம்ப துள்ளி குதிப்பீங்க, ஆனந்தத்தில், ரொம்ப சோகத்தில். இந்த நிலைமை எனக்கு மட்டும்தான் வரணுமா, இல்லை இந்த நிலைமையிலேருந்து என்னால் மீள முடியுமா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்றலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. திரும்பவும் நீங்கள் படுத்துவீங்க, அடுத்த நாள் வந்துடும். இப்படி தான் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வாரங்களையும், ஒவ்வொரு வருஷத்தையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. பட் ஆனால் ரிசல்ட்டுன்றது எதுவுமே உங்களுக்கு வராது. இதுக்கு ஒரே ரீசன் என்ன தெரியுங்களா? உங்களோட லைஃப்பை ரீசெட் பண்ணணும். உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணாமல் போதும், அந்த ட்ராவலிங் நீங்கள் தயாராக இருக்கக்கூடிய இதை 2 செயல்களுமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எங்கே போய் சந்தோஷமாக உங்கள் ட்ராவல் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு உங்களை ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போயிடும். சயின்டிஃபிக் ட்ரூத் என்ன தெரியுங்களா? நீங்கள் என்னதான் போராட்டமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்கள் பிரெயின் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். ஏன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கப்போ அங்கே உங்களோட வாழ்க்கையை பற்றி நெகட்டிவான ஒரு திங்கிங்கும் அதனோட தாட்ஸும் இதில் நீங்கள் வாழ்ந்துடுறப்போ உங்களோட நர்வஸ் சிஸ்டம் அந்த சிக்னலில் தான் டெவலப் ஆகும், அதில் தான் வளர ஆரம்பிக்கும். அது நல்ல க்ரோத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும், நல்ல சக்ஸஸ் கூட்டிகிட்டு போகும். எப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ்க்காக அந்த க்ரோத்து, அந்த சக்ஸஸ், இது எல்லாமே ஒரு நியூரான் கனெக்ஷன் மாதிரி தான். ஒவ்வொன்று கூட இன்டர்லிக் ஆகியிருக்கும். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த இடத்துல ஒன்று யோசிக்கலாம், எப்போ எனக்கு ரியல் சேஞ்ச் வரும்னு. ரியல் சேஞ்சு நீங்கள் தேடி போங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூடயும் ட்ராவல் ஆகும். நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அதுக்கு உண்டான ரிசல்ட்டு உங்களை தேடி வரும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா லைஃப் ரீசெட் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டு உங்களுக்குள்ளே வரணும். இது நீங்கள் ஒன்று நினைக்கலாம், நானும் இதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் நான் கரெக்டாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட வாழ்க்கையை நான் பர்ஃபெக்டாக நடத்திட்டு இருக்கேன்ற உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழலாம். 2 விதமாக வாழலாம். வாழ்க்கையை உங்களுக்கு என்ன உள்ளுக்குள்ள சொல்லுதோ அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பட் ஆனால் வாழ்க்கைக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதன் மூலிமா அந்த வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களோட பயம் போயிடும், கோபம் வராது, ஃப்ரீயாக எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசலாம், உங்களோட உறவு முறைகள்கிட்ட நீங்கள் நல்லா அன்பாக பேசலாம். உங்களுக்கு தேவையான செயல்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேச்சின் மூலிமா நீங்கள் நடக்கிற நடவடிக்கைகள் மூலம் அதுவாக அட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் இந்த லைஃப் சீக்ரெட்டுக்குள்ளே அடங்கி இருக்கு. இதை நீங்கள் கற்றுக்கோங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாழ்க்கை உங்களை நெக்ஸ்ட் லெவல் வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போகும்.
உங்களில் சிலர் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் தாட்ஸ் உங்களுக்கு வரலாம். நான் நிறைய மோட்டிவேஷன் பார்க்குறேன், நான் ஒவ்வொரு நாளும் என்னை டெவலப் பண்ணிக்கிட்டு வரேன், இது கரெக்டா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். உங்ககிட்ட கேள்விகள் தான் உங்கள் மனசுக்குள்ளே அதிகமாக அன்றாடம் வருமா வழியா உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட்டோ இல்லை சொல்யூஷனோ இல்லை அந்த ரிசல்ட்டுக்கு தேவையான அந்த ஸ்டெப்ஸோ நடவடிக்கைகளோ செயலோ நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப உங்களுக்கே தெரியாமல் ஸ்வீட்டாக ஒரு விஷயத்த மட்டும் பர்ஃபெக்டாக டெய்லியுமே ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அந்த தாட்ஸில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ளே கேள்விகள் பயங்கரமாக கேட்டிருப்பீங்க. அதாவது கிராஷ் கொஸ்டின்ஸ் நிறைய, ஒரே கேள்வி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த கொஸ்டின் ஒரு 360 டிகிரி ஆங்கிளில் ஒரு 15, 20, 30 விதமான கொஸ்டினை கேட்டுக்குவீங்க. அதே மாதிரி அதுக்கு ஆன்சரும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பட் ஆனால் அந்த ஆன்சர் லாங் டேர்ம் ப்ராசஸாவோ இல்லை அதுக்குண்டான சொல்யூஷனான ரிசல்ட்டோ உங்ககிட்ட இருக்காது. ஒன் வேர்ட் கொஸ்டின் மாதிரி தான், முடியும் முடியாது ஆமா இல்லை இந்த மாதிரி தான் உங்ககிட்ட ஆன்சர் இருக்குமா வழியா. ஆனால் கொஸ்டின் பயங்கரமாக இருக்கும், நிறைய விதமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு தேவை? ஆன்சர் தான் தேவை. உங்களுக்கு சொல்யூஷன் தான் வேணும், ஒரு லைஃப் ரீசெட் தான் வேணும், ஒரு அவேர்னஸ் தான் வேணும், ஒரு கிளாரிட்டி தான் வேணும். ஒரு லைஃப் ரீசெட் பண்ணால் உங்களோட வாழ்க்கை எந்த ஸ்டேஜுக்கு மாறுன்ற அந்த விஷன் உங்களுக்கு வேணும். இது இருந்தால் கொஸ்டின் கம்மியாகும். ஆனால் நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக கொஸ்டினை நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஹவருக்கும் ஒவ்வொரு டேவும் நீங்கள் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறப்போ நீங்கள் கேள்விக்குரிய வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை நீங்களே அமைச்சிக்கிறீங்க. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. இந்த உண்மை தெரியாமல் நான் கரெக்டாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன்ற ஒரு தாட்டு உங்களுக்குள்ள அடிக்கடி உங்களே காம் பண்ணிக்கும், உங்களை என்கரேஜ் பண்ணிக்கும். ஆனால் சயின்ஸ் பிரகாரம், ரியல் லைஃப் பிரகாரம் உங்களை அது காப்பாற்றலை. உங்கள் வாழ்க்கை திரும்பவும் உங்கள் மூலியமாகவே அழிச்சிக்கிட்டு இருக்கு. தமிழ் டிவோர்ஸ் லைஃப் கோச்சிங்கில் ஜாயின் பண்ண ஒரு லேடி, அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, பட் ஆனால் டிவோர்ஸ் வாங்கலை, செப்பரேட்டாக தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரோட தாட்ஸு அடிக்கடி வரும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. நைட் ஆனால் தூக்கம் வரல, ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுறேன், ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் எங்கள் ஃபாதர் மதர் ஏதாவது சொன்னாலும் நான் சடனாக ரைஸ் ஆகிடுறேன், கோபம் அதிகமாக வருது, அவங்க சொல்கிறத என்னால் காது கொடுத்து கூட கேட்க முடியல, இரிட்டேஷன் ஆகுது, வெளியிலேருந்து உறவினர்கள் யாராவது அட்வைஸ் பண்ணாலும் என்னால் ஏற்றுக்க முடியல, எனக்குள்ளே நான் முன்னேறணும் இல்லை நெக்ஸ்ட் லெவலில் போகணும்னு நினச்சாலும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் மறுபடியும் உன்னால் இது முடியாதுன்னு எனக்குள்ளேயே ஒரு தாழ்வான மனப்பான்மை, இப்படின்ற பல கொஸ்டின்ஸோடு வந்தாங்க. அப்போ தான் சொன்னேன், இயற்கையை இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, உங்கள்கிட்ட கொஸ்டின் நிறையா இருக்கும், ஆன்சர் இருக்காது அப்படின்னு. சரி இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். சார் நான் ஒரு வெறுப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அது அந்த வாழ்க்கை நான் வாழவும் கூடாது, என் பக்கத்தில் கூட வரக்கூடாது, அதுக்குண்டான சொல்யூஷன் தான் எனக்கு வேணும், அதுக்காக தான் நாங்கள் அவங்க கோச்சிங்கில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாங்க. அவங்க மேரேஜ் முடிஞ்சு 3 இயர்ஸ் ஆகுது. ஹஸ்பண்ட் வெளியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளியூரில். இவங்க மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. ஸோ இதன் மூலியமா சில பிரச்சனைகளோ உறவினர் மூலிமா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள், இதன் மூலிமா அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலை எனக்கு இப்படியே நீடிக்குமா இல்லை ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்ற கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே கணவன் மனைவினா வாழ்கிறதுக்கு உண்டான சொல்யூஷனாக தான் தேடுவாங்க. இருந்தாலும் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணுங்கள். அப்போ உங்களை ரீசெட் பண்ணால் உங்களோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ரீசெட் ஆகிடும். உங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக ரெக்கவரி ஆகலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அவங்களுக்கு சில டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்குள்ளே கொண்டாட சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைலு ரீசெட் ஆகிடுச்சு. இப்போது அவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனைகளில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதனால் நீங்கள் லைஃப்பை ரீசெட் பண்ணுங்கள், உங்களோட பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வாங்க. ஏன்னா உங்களோட அந்த தேன் கூடு தேனீக்கள் ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த மாதிரி தேன் ஒரே ஒரு சுவையை தான் கொடுக்கும்.
பட் ஆனால் தேனீக்கள் பல விதமாக வெளியில் பல டைரக்ஷனில் போய் பல விதமான பூக்கள் இருந்து அந்த தேன் ஈக்கள் கூட ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனால் ஈக்கள் மட்டும் வெவ்வேறு இடங்களில் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு பூவில் இருக்கிற அந்த தேன் சுவையை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து அந்த கூட்டில் வைக்கும். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு தேனீனால அந்த பண்ண முடியாது, பல ஆயிரங்கள் அந்த இதில் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைன்ற அந்த தேன் கூடு இனிப்பான ஒரு வாழ்வை நீங்கள் அந்த ஈக்கள் மாதிரி அந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ள பலாயிரமான பிரச்சனைகள் வெளியிலிருந்து கொண்டு வந்து உள்ளே வச்சிட்டீங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும், அந்த தேன் கூடுன்றது சுவையை தான் கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகள் எதை கொடுக்குன்னா உங்களோட லைஃப் டிப்ரெஷனை தான் கொடுக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்காது. நீங்கள் வாழ்க்கை வேணும்னு விருப்பப்பட்டு வாழ்ந்தாலும் அதுக்கு உள்ள என்ன இருக்கோ அதுதான் உங்களை வழி நடத்தும். நீங்கள் அதை மீறி உங்களால் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் அதை ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னா பல ஆயிரங்கள் தகவல்களும் பல ஆயிரம் பிரச்சனைகளும் ஒரு சேர வந்து ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அதாவது உங்கள் கணவனோ மனைவியோ உங்கள் ஃபேமிலின்ற ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கப்போ அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், அந்த தேனை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஈக்களையும் துரத்தி விட்டு தேனை எடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. சும்மா சின்ன ஒரு கல் எடுத்து போட்டால் போதும், அந்த கூண்டில் இருக்கிற எல்லா ஈக்களும் பறந்து போயிடும். அந்த மாதிரி தான் தமிழ் டிவோர்ஸ் லைஃப் உங்களுக்கு உங்கள் லைஃப் ரீசெட் பண்ண வருது. ஒரு கோச்சிங் மட்டும் உங்கள்கிட்ட இப்படி எடுத்து போட்டால் அந்த கோச்சிங்கில் வர ஆக்டிவிட்டீஸு அதில் என்ன கற்றுக் கொடுக்குறோம், உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுன்றது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போயிடும். உங்கள் பிரச்சனைகள் அந்த தேன் ஈக்கள் மாதிரி வெளியில் போயிடும். நீங்கள் அந்த தேன் அந்த வாழ்க்கைன்ற அந்த தேனை மட்டும் நீங்கள் இனிமையாக சுவைக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீண்ட நாள் அந்த தேன் எப்படி கெட்டு போகாமல் இருக்கோ, அந்த தேனுக்கு கெட்டு போக தன்மை ரொம்ப லாங் டேர்ம் இருக்கோ, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையும் இனிமேல் கெட்டு போகாமையோ, வாழ்க்கை மறுபடியும் டிப்ரெஷன்லையோ இல்லை வாழ்க்கையை பற்றி பயமோ இல்லாமல் நீண்ட நாள் நீங்கள் வாழலாம். ஏன்னா தேனோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையினோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதை நீங்கள் இந்த நிமிஷம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றுங்க. அதாவது கொஸ்டின் கேட்குற அந்த கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை கம்மி பண்ணுங்க. ஆக்ஷனை மட்டும் அதிகப்படுத்துங்க. உங்களை மாற்றுறதுக்கோ உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கோ நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்த டைரக்ஷன் அந்த கிளாரிட்டி இருந்தால் போதும், உங்களை அது வாழ்க்கையை வழிநடத்தும். அந்த கிளாரிட்டியும் அந்த மைண்ட் செட்டும் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு ட்ராவல் பண்ண வைக்கும். இது மோட்டிவேஷனல் கிடையாது, இது லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒவ்வொரு நாளும் மோட்டிவேஷன் பார்த்து பார்த்து வாழ்கிறத விட ஒரு நாள் கோச்சிங் எடுத்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே அதுவே மோட்டிவேஷனாக மாறிடும். இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டிருந்தாலோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கின்ற அந்த உங்கள் பிரெயினுக்கு இந்த நிமிஷம் ஒரு கிளாரிட்டி வந்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். Life reset now.